என்னதும் பண்றதுங்க என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி நம்மளோட கலெக்ஷன் நீங்க முன்ன ஒரு நிமிஷம் இல்லைங்க மேடம், நீங்க ஒன்றும் இல்லை, மறுநாள் தண்ணி வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தண்ணீரை பேசிட்டு மறுநாள் கரண்ட் வந்து போச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம், அது சுகாதாரமான தண்ணி தானே. இல்லை இல்லை, காலையில் பிங்க் கலர்லேயே தண்ணி இருக்குது. அது வந்து காலையில் 1 மணி நேரம் காமிச்சர் மணி அந்த தண்ணி தான். அது எல்லாருக்குமே பொதுவாக அந்த நகரப்பகுதியில் நிறைய இடத்துல அப்படி தான் ஒன்று. அதனால் இப்போ நேரம் சொன்ன மாதிரி பல தொற்று நோய், அது கிட்னி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் அரசாங்கத்தால் விநியோகப்படுத்தப்படுத்த இந்த தண்ணி குடி தண்ணீர் சுகாதாரமாக நீங்கள் அனுப்பலாம்னா அப்போ எதுக்கு இந்த தண்ணி கொடுக்குறீங்க? இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் சரி உங்கள்கிட்ட திட்டம்னா இருக்குது அப்போ வீட்டில் அது பில்டிங் பர்மிஷன் கொடுத்தா கூட மழைநீர் சேகரிக்க சொல்லுவாங்க. அது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ரோடு போடுறோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 சதுர கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு வந்து சிட்டி சுற்றியே ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்து அந்த சைடு எங்கேயாவது இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? 4 நாள் மழை பெஞ்சாலும் இடுப்பளவு தண்ணி வந்து தான் போகும். பூமியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தொலைநோக்கு திட்டமே நம்மகிட்ட எதுவுமே 330 அடியில் வந்து தண்ணி கிடைக்கல போலன்னா மழை பெஞ்சா மழை நீர் முதல்ல பூமியில் இழுக்கணும். பூமியில் இழுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? அது இரண்டு அதுக்கு முன்னாடினாச்சும் வந்து சைடு இது இருக்கும், ரோடு இருக்கும். ரோட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி வந்து செங்கல் போட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே சிமெண்ட் போட்டுருக்கீங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம